Okay, exercise 8.3 first question பாருங்க. Express the trigonometric ratio sin A, secant A and tan A in terms of cot A. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா sin A வை அப்படியே பண்ணணும். அதே மாதிரி we have to express the secant A in terms of cot A. Secant A வை cot A வா சேஞ்ச் பண்ணணும். Next tan A வை cot A வா சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? So first பாருங்க. First என்ன இருக்கு? sin A. So சைனுக்கும் காட்டுக்கும் டைரக்டா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சைனோட ரெசிப்ரோக்கல் பாத்தீங்க அப்படின்னா கொசிகண்ட். சைனும் காட்டும் பேஸ் பண்ணி ஏதாவது ஐடென்டி இருக்கா? சைனையும் காஸையும் ரிலேட் பண்ணி ஏதாவது ஐடென்டி இருக்கானா? நோ. ஓகேவா? ஸோ நீங்க சைன்ல இருந்து டைரக்டா காட்க்கு போகணும் அப்படின்னா நீங்க சைனை வந்து ஃபர்ஸ்ட் கொசிகண்ட் மாத்தலாம்ல. சைனை ஈஸியா கொசிகண்டா மாத்த ரிலேஷன் இருக்கு. ஸோ நீங்க சைன்ல இருந்து டைரக்டா காட்டுக்கு போறதுக்கு no way இல்லையா? so you can use the another way like sin to cosecant and cosecant to cot. சொல்ற புரியுதா? எப்படி நான் சொல்றேன்? இப்போ sin A equal to எப்படி எழுதலாம்? 1 divided by cosecant A. நம்ம எய்ம் என்ன? சைன்ல இருந்து காட்டுக்கு போகணும். சைன்ல இருந்து டைரக்டா காட்க்கு போறதுக்கு sin to cosecant போய் cosecant to cotக்கு தான் போகணும். அது மட்டும் தான் நமக்கு ஒரே வே. so sin A equal to 1 by cosecant A. இப்போ கொசிகன்ல நெக்ஸ்ட் காட்டுக்கு போகணும். அதுக்கு கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ஐடென்டி யூஸ் பண்ணுங்க. அப்போ கொசிகன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஏ. ஓகே, நமக்கு கொசிகன் ஏ தான் வேணும், ஸ்கொயர் வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு கொசிகன் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு கிடைச்சிடும். ஸோ sin A equal to ஆல்ரெடி நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 1 divided by cosecant A எழுதியிருக்கோமா? இப்போ cosecant A க்கு பதிலாக என்ன எழுதணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஏ. அப்போ சைனை காட்டா சேஞ்ச் பண்ணியாச்சு. புரியுதா? காட்டுக்கு போக முடியலன்னா நீங்க சைன்ல இருந்து கொசிகன் போயிட்டு கொசிகன்ல இருந்தா காட்டுக்கு போகணும். காமனா எந்த பார்ட் இருக்கு, எந்த ரேஷியோ இருக்கு நீங்க செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். சைனை இன் டர்ம்ஸ் ஆஃப் காட்டா சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கண்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் காட்டா சேஞ்ச் பண்ணணும். இங்கேயும் அதே தான். சீக்கண்ட்லேருந்து நீங்கள் எங்கே போகணும்? காட்டுக்கு போகணும். ஓகே, ஸோ சீக்கண்ட்க்கும் காட்க்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்கா? இல்லை. சீக்கண்ட்லேருந்து நீங்கள் டேனுக்கு போகலாம், டேன்லேருந்து காட் போகலாம் இல்லையா? சீக்கண்ட்க்கும் டேனுக்கும் ரெசிப்ரோக்கல்லாம் கிடையாது, பட் ஐடென்டிட்டி இருக்குது. என்ன ஐடென்டிட்டி? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா equal to 1. அப்போ secant square theta என்ன? 1 plus tan square theta. ஓகே, அப்போ tan square theta எப்படி எழுதலாம்? tan theta அப்படின்னா 1 by cot theta. அப்போ tan square theta எப்படி எழுதலாம்? 1 divided by cot square theta. Now just take cross multiplication which gives you cot square theta plus 1 divided by cot square theta, and this is the value of secant square theta, right? இப்போ நமக்கு secant theta தான் வேணும், secant square theta வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்? we have to take square root on both sides. okay, so this square root and square get cancelled. அப்போ secant theta equal to, see, now you can distribute the square root to both the numerator and denominator, right? numerator को denominator को square root distribute பண்ணலாம். so cot square theta plus 1 divided by square root of cot square theta. denominatorல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் இருக்கு, அந்த ஒரே ஒரு டேர்முக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்கு, அதனால இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருக்கு, காமன் ஸ்கொயர் கிடையாது, இங்க நடுவில் ப்ளஸ் இருக்கு. ஸ்கொயர் வந்து காமனாக இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும், இது பண்ண முடியாது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை காட் தீட்டா இஸ் த ஆன்சர். ஸோ சீக்கண்டை காட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா tan in terms of காட்டா மாற்றணும். அது டேரெக்டாக மாற்றலாம். tan theta equal to tan A equal to 1 by cot A. அவ்வளோதான், டேரெக்டாக நமக்கு ரெசிப்ரோக்கல்லே இருக்குது, அது அப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்.
write all the trigonometric ratios in terms of secant A. என்னென்ன trigonometric ratios இருக்கு? sin, cos, tan, cosecant, secant, cot. இந்த 6 trigonometric ratios secant-ஆ சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? secant theta-வா மாத்த போறோம். பாருங்க. sin-அ secant-ஆ மாத்தணும். நெக்ஸ்ட் cos-அ secant-ஆ மாத்தணும். tan-அ secant-ஆ மாத்தணும். ஃபர்ஸ்ட் இது மூணும் சேஞ்ச் பண்ணிடலாம். இது மூணுல ஃபர்ஸ்ட் எது ஈஸி? சீக்கண்ட்லேருந்து சைன்லேருந்து சீக்கண்ட்க்கு எப்படி போகிறது? சைன்லேருந்து கொசிக்கண்ட் போகணும், கொசிக்கண்ட்லேருந்து காட் போகணும், கொசிக்கண்ட்லேருந்து சாரி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஸோ இதை விட்டுருங்க. இதில் ஃபர்ஸ்ட் எது ஈஸின்னு பாருங்கள். காஸை சீக்கண்டாக மாற்றுறது ஈஸி தானே. ஏன் அப்படின்னா காஸும் சீக்கண்ட் என்னது? ரெசிப்ரோக்கல். cos theta equal to 1 divided by secant theta எழுதலாமா? இது நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் tan to secant to டைரக்டா வே இருக்கு. என்னது நமக்கு? secant square theta minus tan square theta equal to 1. என்ன? equal to square root of secant square theta plus 1. ஓகேவா? ஸோ இது in terms of secant square மாத்திட்டோம். in terms of secant square மாத்திட்டோம். நெக்ஸ்ட் sin மாத்தணும். sin சேஞ்ச் பண்ணா என்ன தெரியுமா பண்றீங்க? tan theta இருக்குல, tan theta-வை sin theta by cos theta ன்னு எழுதுங்க. sin theta divided by cos theta equal to square root of secant square theta plus 1. ரைட்? இப்போ நமக்கு sin மட்டும் தானே வேணும். அப்ப cos அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்ப sin theta equal to எப்படி எழுதலாம்? square root of secant square theta plus 1 into cos theta, which is equal to square root of secant square theta plus 1. இந்த cos theta value என்ன நம்ம find out பண்ணியிருக்கோம்? 1 by secant, right? So divided by secant. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, ஸோ sin theta-வா secant theta-வா in terms of secant theta-வா எழுதியாச்சு. இப்போ cosecant theta-வா secant theta-வா in terms of secant theta-வா எழுத போகிறோம். cosecant theta அப்படின்னா என்ன? 1 divided by sin theta தானே. that is sin theta-க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா அதானே cosecant theta. ஸோ இந்த sin theta-வை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க. என்ன கிடைக்கும்? secant theta divided by square root of secant square theta plus 1. அவ்வளோதான். இப்போ இனிமேல் எல்லாத்துக்கும் ரெசிப்ரோக்கல் எடுத்தா secant cotலாம் கிடைச்சிடும். கொசிக்கண்ட் முடிஞ்சிச்சு. சீக்கண்ட்டை சீக்கண்ட்டாகவே எப்படி எழுத முடியுமோ secant equal to secant, அவ்வளோதான். அது எழுதணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் tan. tan வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? tan theta equal to square root of secant square theta plus 1. இதுலேருந்து cot வேணும். cot வேணும்னா என்ன? cot theta equal to 1 divided by tan theta தானே, which is equal to 1 divided by square root of secant square theta plus 1. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இப்போ எல்லா ரேஷியோஸுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் secant theta-வா எழுதியாச்சு. ஓகே, so first two questions over. Third question la direct answer பண்ற question. Choose the correct option. First part 9 secant square a minus 9 tan square a. You can take 9 outside. 9 வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? secant square a minus tan square a. So this is equal to 9 into what is the value of secant square a minus tan square a? Identity தானே, the value 1. So 9 into 1 equal to 9. So the answer is option B. Next question. Second part பாருங்க. 1 plus tan theta plus secant theta. இது கொஞ்சம் டிவைட் பண்ற மாதிரி வரும். 1 plus see நீங்க எல்லாத்தையுமே in terms of sin and cos சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொஸ்டின் வேணா இருக்கட்டும், கொடுத்துருக்க கொஸ்டின்ல sin and cos மாத்திட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டிரைவ் பண்றது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். நான் இப்போ செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. 1 plus tan theta இருக்கு. tan theta எப்படி எழுதலாம்? sin theta divided by cos theta ன்னு எழுதலாம். பிளஸ் secant theta எப்படி எழுதலாம்? 1 divided by cos theta ன்னு எழுதலாம். ஓகே, இன்டூ 1 பிளஸ் அடுத்து என்ன டேர்ம் இருக்கு? cot theta இருக்கு இல்லையா? cot theta-வை cos theta divided by sin theta ன்னு எழுதலாம். அடுத்து மைனஸ் டேர்ம் இருக்கு.
cosecant theta இருக்கு 1 divided by sin theta. ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் பாருங்கள், டினாமினேட்டரில் இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 போட்டுக்கணும் இல்லையா? ஸோ இங்கேயும் நீங்கள் காஸ் தீட்டாவாக சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு காஸ் தீட்டாவாக மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்களேன். இப்போ எல்லாமே லைக் டினாமினேட்டராக மாறிடுமா? அதே மாதிரி இங்கே எதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும்? ஒரு சைன் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே லைக் டினாமினேட்டராக மாறிடும். இப்போ அப்போ ஹோல் டிவைட் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 3 டேர்ம்லையுமே இப்போ காஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ் இருக்குது, இங்கேயும் காஸ் இருக்குது, இங்கேயும் காஸ் இருக்குது. ஸோ ஹோல் டிவைட் பை காஸ் தீட்டான்னு எழுதிட்டு நியூமரேட்டர் என்ன எழுதணும்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் 1. அதே மாதிரி இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, சாரி இங்கே ப்ளஸ் 1, ரைட்? ப்ளஸ் 1, இங்கே தான் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை சைன் தீட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சேஞ்ச் என்னென்னா, இப்போ இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இந்த 1க்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எங்கே நீங்கள் சைன் ப்ளஸ் காஸ்க்கு ஒரு ப்ராக்கெட், இந்த 1க்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட். இப்போ இதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஏ டேர்ம் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, இதுவும் ஏ டேர்ம் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, இது பி டேர்ம், இது பி. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, which means this is in the form of a plus b into a minus b, which can be written as a square minus b square. What is a? A is sin theta plus cos theta or cos theta plus sin theta, both are same. Okay, sin theta plus cos theta எடுத்துக்கலாமா? இதுதான் a, இது a term, இது b term. நமக்கு ஃபார்முலா என்ன? a square minus b square. எழுதியாச்சா? நியூமரேட்டர் ஓவர். டினாமினேட்டர் பாருங்க, cos theta sin theta இருக்கு. டினாமினேட்டரை ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, sin theta into cos theta. Now இது அந்த sin theta plus cos theta whole square இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம். எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணணும்? a plus b whole squareல எக்ஸ்பாண்ட் பண்ணணும். a square plus b square plus 2ab. So sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta. Okay, expansion is over. Next இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. 1 square can be written as 1 divided by sin theta plus cos theta. Now what is the value of sin square theta plus cos square theta, which is given in the numerator? 1, right? Positive 1. And we already have one minus 1 here, so you can cut this plus 1 and minus 1. So மீதி என்னென்ன term இருக்கும்? 2 sin theta cos theta divided by இது into, sorry, sin theta cos theta. அப்போ sin கட் பண்ணிடுங்க, cos கட் பண்ணிடுங்க, என்ன மட்டும் இருக்கும்? 2. So the answer is option C. அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரை டு கன்வெர்ட் எவ்ரிதிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்ட் கொஸ்டினில் பாருங்களேன், இங்கே சீக்கண்ட் இருக்குது. சீக்கண்ட் எப்படி எழுதலாம்? 1 by cosன்னு எழுதலாமா? 1 by cos a. அங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் போட்டுக்கோங்க. ஏனா ஏ, தீட்டானா தீட்டா. ப்ளஸ் இங்கே tan இருக்குது, ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எழுதிக்கோங்க. tan a அப்படின்னா sin a டிவைடட் பை cos a. ஓகே, திரும்ப ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குது? அது ஆல்ரெடி இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் தான் இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்கள், cos a காமனாக இருக்கா? ஸோ cos a காமனாக வச்சுக்கிட்டு 1 plus sin a into 1 minus sin a. Now check the numerator. It is in the form of a plus b, a minus b, which can be written as a square minus b square. That is 1 square minus sin square a divided by, in the denominator we have cos a. So what is 1 square? 1 minus 1 minus sin square a divided by cos a. Now what is the value of 1 minus sin square a? See, sin square a plus cos square a equal to 1, right? So just take it to right side. Sin square a right side கொண்டு போங்க. இப்போ cos square a equal என்ன கிடைக்கும்? 1 minus sin square a தானே? அப்போ இந்த 1 minus sin square a பதிலா என்ன substitute பண்ணலாம்? Cos square a. So cos square a divided by cos a. So in the numerator we have 2 cos a's and the denominator we have only 1 cos a. So got 1 cos a, இங்க ஒரு cos a போயிடுச்சுனா ஒரே ஒரு cos a இருக்கும். So option D is the answer. Okay? Next question number 4. 1 plus tan square a.
tan a na sin a by cos a, tan square a na sin square a divided by cos square a. Okay, whole divided by 1 plus cot square a na cos square a divided by sin square a. Cot a na cos by sin தானே, இங்கே cot square இருக்கிறதால cos square by sin square. நியூமரேட்டர் பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லைனா divided by 1 போட்டுக்கோங்க, இங்கேயும் divided by 1 போட்டுக்கோங்க. Now just take cross multiplication. 1 into cos square a is cos square a plus 1 into sin square a is sin square a divided by cos square a whole divided by sin square a plus cos square a divided by sin square a. Now what is the value of cos square a plus sin square a? 1. அதே மாதிரி sin square a plus cos square a 1. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 1 divided by cos square a whole divided by 1 divided by sin square a. Now just take reciprocal. 1 by cos square a into sin square a divided by 1 ன்னு கிடைக்குமா? 1 into sin square cos square a into 1. So sin square a divided by cos square a which is equal to tan square a. ஏன்னா tan a sin by cos. ஓகே, அப்போ tan square na sin square by cos square தானே, அப்போ tan square a எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை வேறு மாதிரி கூட டெரைவ் பண்ணலாம், இன்னும் சிம்பிளாக டெரைவ் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See, 1 plus tan square a divided by 1 plus cot square a இருக்கா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 plus tan square a அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் இருக்க 1 plus காட்டை வந்து எப்படி எழுதலாம்? cot a equal to 1 by tan a எழுதலாம்ல. அப்போ cot square a எப்படி எழுதலாம்? 1 divided by tan square a எழுதிக்கலாம் இல்லை? இப்போ டினாமினேட்டரில் மட்டும் cross multiply பண்ணுங்களேன், நியூமரேட்டரில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிட்டு டினாமினேட்டர் cross multiply பண்ணால் என்ன கிடைக்கும்? tan square a plus 1 divided by tan square a. ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் இருக்குது, ஸோ நியூமரேட்டரையும் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கோங்க. நியூமரேட்டரில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அப்போது இங்கே டிவைடட் பை 1 போட்டுக்கோ. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 1 plus tan square a divided by 1 multiplied by, இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க, tan square a divided by 1 plus tan square a. ரைட், இது ரெண்டு அப்படியே கேன்சல் ஆகிடுமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan square a. ஆப்ஷன் டி.